பிருந்தா சாரதி மேலூர் பகுதியிலேருந்து மைக்ரேட் ஆகி இங்கே வந்துன்னு சொன்னார். அவர் வந்து கிரேட் ஆகிட்டார் தான் சொல்லணும். இன்னும் சொல்லலாம் ஒவ்வொருத்தரும் மைக்ரேட் அப்படின்னு சொல்லிக்கலாம். நன்றி. அடுத்து இயக்குனர் ரவி மரியா அவர்கள், நடிகர், சிறப்பு படி பெறுவதற்காக நடிக்க வருகிறார். நாசர் சார், லிங்குசாமி சார், ஞானசுந்தன் சார், அப்புறம் ராமகிருஷ்ணன் சார் உள்ளிட்ட சபைக்கும் சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நமக்கும் தேர்தலில் நிற்கல. நான் வந்து எலெக்ஷன் நிற்கிறதா ஒரு பேச்சு அடிப்பட்டது, நிற்கல. ஆமாம், நிற்கல. எனக்கு ஆமாம், இப்போதைக்கு இங்கே நிற்க முடியாது. அதான் தெரியும். எனக்கு கவிதைகள் சமைக்க தெரியாது, ஆனால் ருசி பார்க்க தெரியும் நல்லா. இது வரைக்கும் நான் எந்த கவிதையும் சமைச்சதில்லை. ஆனால் நம்முடைய பிருந்தா சாரதியோடைய கவிதைகளை அப்பப்போ ஒரு ஸ்நாக்ஸாக குறிச்சிருக்கேன். ஒரு முறுக்கு மாதிரி, ஒரு சீடை மாதிரி, ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி. ஒரு 20 வருஷமாக அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது நிறைய குறிச்சிருக்கேன். இன்றைக்கி ஒரு ஃபுல் மீல்ஸே கொடுத்துருக்காரு. நான் இதில் ஒரு கவிதை கூட படிக்கலை. ஆனால் என்னுடைய நண்பன் மேலே உள்ள நம்பிக்கையில் சொல்கிறேன், மிக அற்புதமான ஒரு கவிஞராக அவர் எப்பயுமே இருந்திருக்காரு. அது எப்படி நான் ஒரு காலகட்டத்தில் பார்த்தேன்னா, ஒரு சீரியஸான டிஸ்கஷன், ஒரு ஆக்ஷன் பிலிம் இருக்கக்கூடிய நண்பர் லிங்குசாமி சாரும் அவரும் வந்து ஒரு சீரியஸான ஒரு வில்லன் எப்படி வெட்டான ஒரு சீரியஸாக ஒரு ரத்தம் சம்பந்தமாக ஒரு சீரை பேசிட்டு இருப்பாங்க. அந்த சீனை முடிச்சுட்டு டீ குடிக்கும்போது, பிருந்தா பெரிய ஒரு கவிதை தோணுச்சு எனக்கு அப்படின்னு. என்ன ரத்தம் பார்த்த அந்த வாய் தான் வந்து இப்போ கவிதை சொல்லுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். பரவாயில்ல, எந்த இப்படி இருந்தால் இப்படி வந்து இவர் பிருந்தா சார் சொல்லுவார். ஸோ என்ன ஒரு ஆக்ஷன் பிலிமுக்கு டைரக்டரும் அந்த ஆக்ஷன் பிலிமுக்கு டைலாக் எழுதுற ஒரு ரைட்டரும் சேர்ந்துட்டு ஒரு சீனை பக்காவும் முடிச்சு திடீர்னு வானத்தை பார்த்து ஒரு கவிதை சொல்றாங்களே, எப்படி ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. திடீர்னு நானும் பிருந்தாவும் கார்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மெசேஜ் வரும். பார்த்தோம்னா கிருன்னு ஒரு மாடர்ன் ஓவியம் வந்து வரைஞ்சி அனுப்பி லிங்குசாமி அனுப்பியிருப்பார். நண்பன் அனுப்பியிருக்காரு பாருங்க அப்படின்பாரு. இவ்வளோ டைட்டில், அதாவது எக்கனாமிக் கிராசிஸ், அடுத்தடுத்து படங்கள் ரிலீஸ் பண்ணணும், அவ்வளோ டென்ஷன் நடுவில் ஒரு அழகான ஒரு மாடர்ன் ஓவியத்தை எழுதி அனுப்புவாங்க. இந்த நட்பு இருக்கு இல்லையா, இந்த சேஞ்ச் ஓவர் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வடிகால். அந்த வழியால வந்து இவங்க 2 பேரும் அழகான ஒரு புரிதலுடனும் நட்புடனும் செஞ்சிட்டு இருக்காங்க. அதை நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன். பிருந்தாவை வந்து கவிஞனாக்கணும்னு நான் பயங்கரமாக போராடி என்னென்னமோ பண்ணேன். கடைசியாக அவர் எதுக்குமே ஒத்துக்கல. சரி, இதையாவது செஞ்சு பாருன்னு ஒரு ஜிப்பா வாங்கி கொடுத்தேன். ஜிப்பா வாங்கி கொடுத்து, ரவி என்ன ரவி திடீர்னு ஒரு ஜிப்பா எனக்கு அப்படின்னா, சரி நீ காலைல ஆஃபீஸ் போட்டு போங்க, உங்களை எல்லாருமே டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்படிதான் பார்த்துட்டு இருக்காங்க, உங்களை கவிஞரை பார்த்தே ஆகணும், முக்கியமாக ஒரு டைலாக் ரைட்டராக பார்த்தே ஆகணும்னு சொல்லி நான் ஒரு ஜிப்பா வாங்கி கொடுத்தேன். அவரை காலையில் போட்டு போனார். ஜிப்பா கொஞ்சம் லென்த் அதிகமாகிடுச்சு, முட்டி கீழே தர தட்ட இப்படியே போயிருக்காரு. போனோன்னே லிங்குசாமி சார் ஆஃபீஸில் எல்லாம் காமெடி பண்ணி ஜிப்பாவை கரெக்டாக வச்சுட்டாங்க. ரவி உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணார், சாயங்காலம் மீட் பண்ணார். என்னென்ன வாங்கினார், வந்தேன் ஜிப்பா முடிச்சு நீங்கள் போட்டுங்க அப்படின்னாரு. அந்த ஜிப்பா தான் இது. ஸோ இதுதான், இந்த மாதிரி ஒரு நட்பு தான் எனக்கும் பிருந்தா சாரதிக்கு உள்ள நட்பு. அவர் இன்னும் பல படிகள் உயர்ந்து அவர் ரிவர்ஸ் கிரியேட் போட்டு வந்திருக்காரு. வழக்கமாக சினிமாவில் எப்படி வரும்னா, ஒரு 3 கவிதை எழுத ஆரம்பிப்போம், அது வந்து ஒரு 10 கவிதையாக மாறும். ஒரு குங்குமத்திலேயோ ஆனந்தத்திலேயோ பிரசனமாகும். அதை வச்சுட்டு அசிஸ்டன்ட் வேலை தேடி அலைவோம். ஒரு டைரக்டர் மாட்டுவாங்க. அப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ணுவோம். படம் ஓடும், ஓடாமல் இருக்கும், மறுபடியும் வாழ்க்கையை தேடி ஓடிட்டு இருப்போம். இவர் எப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் படம் பண்ணிட்டு அப்படியே வந்து டைலாக் ரைட் ஆகிடுச்சு. அப்படியே இதாகி கவிதை எழுதி இன்னைக்கு வந்து ஒரு கவிதை தொகுப்பு போட்டிருக்காருன்னா, ஒரு காதலில் மட்டும்தான் அந்த விஷயம் நடக்கும். காதலை மட்டும்தான் துரத்திட்டே இருப்போம் வாழ்க்கை முள்ள. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாம் இழந்த காதலை சாவர வரைக்கும் மனசுல தேக்கி வச்சுட்டே இருப்போம். அப்படி ஒரு விஷயம், காதலுக்கு இணையான விஷயம் கவிதைக்கு உண்டுன்னு சொல்லிட்டு பிருந்தா இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு ரிவர்ஸ் கியர்ல. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துல நண்பனை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.